எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் Jtag ப்ளஸ்ஸை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் கூகுளில் போய்ட்டு Jtag ப்ளஸ் செட்டப் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணுறோம். இதை டைப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய Jtag ப்ளஸ்னுடைய அஃபிஷியல் சர்வனுடைய லிங்க் கிடைக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் சர்வனுடைய லிங்க். இதில் டவுன்லோட்ஸ் ஆப்ஷன் இருக்கும் டிஃபால்ட்டாகவே. இந்த டவுன்லோட்ஸ் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னாவே நம்ம டவுன்லோட் சப்போர்ட் செல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி டவுன்லோட் Jtag கிளாசிக் சூட் அப்படின்னு ஒன்று இருக்குது. டவுன்லோட் பாக்ஸ் டிரைவர்ஸ், இந்த மூணையுமே செப்பரேட்டாக டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நான் இங்கே டவுன்லோட் பண்ணிட்டேன் எல்லாமே. ஷெல்லு, Jtag நம்மளுடைய செட்டப்பு, அடுத்தது லேட்டஸ்ட் டிரைவர்ஸ். நான் இந்த மூணுமே டவுன்லோட் பண்ணிட்டேன். இது டவுன்லோட் பண்ண ஏரியா உங்க பாருங்கள், இந்த மூணு. ஓகேவா, இந்த மூணையுமே நான் எடுத்துக்கொண்டு வந்து டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிறேன். ஓகே, ஓகே, இந்த மூணுமே நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லு தான் ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். செல்லை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க நார்மல் EXE நார்மல் இன்ஸ்டாலேஷன் தான். கேட்கும், எஸ் கொடுத்துட வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் 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 C::குள்ளார நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகே, C: ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே Jtagங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இதுவே நம்மளுக்கு டிரைவர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துரும். Jtagஸில் சாம்சங் பாக்ஸோ இல்லை Jtagஸில் LG பாக்ஸோ ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தால் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், செல்லை இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இதுக்காக நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை. சப்போஸ் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தால் இதை நம்ம கண்டிப்பாக இந்த செல்லை இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஓகே, வெரி நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டால் பாக்ஸை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நான் பாக்ஸை இப்போ நான் கனெக்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கு. ஸோ பாக்ஸை கனெக்ட் பண்ணோன்னா டிஃபால்ட்டாக டிரைவர் எடுக்காது, நம்மளுக்கு டிவைஸ் டிரைவர் நாட் ஃபவுண்டுன்னு தான் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு போயிடுறேன். ஓகே, பாருங்கள், நம்மளுக்கு Jtag பாக்ஸ் டிரைவர் நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்ம லேட்டஸ்ட் டிரைவர் டவுன்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, டெஸ்க்டாப்லேயே பண்ண போகிறேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஓகே, இதை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா Jtagக்கு நான் அப்டேட் கொடுத்து மேனுவலாக நான் டிரைவரை சூஸ் பண்ணி விடுற ஆப்ஷனை, செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் லேட்டஸ்ட் டிரைவருங்கிற ஃபோல்டரை செலக்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே, நம்மளுக்கு பாக்ஸ் டிரைவர் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். இந்த பாக்ஸ் டிரைவர் டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் செல் மூலயமா நம்ம மற்ற எல்லா ஃபைல்ஸையும் டவுன்லோட் பண்ண முடியும். ஷெல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எந்த பாக்ஸ் டிரைவரும் வேண்டியதில்லை. ஓகே, இது வந்து Jtag ப்ளஸ் கண்ட்ரோல் போர்ட்டினுடைய டிரைவர் இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. காம்ஃபோர்ட் 4ல் எடுத்துருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாருங்கள் இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு சப்போர்ட் ஃபைல்ஸ்குள்ளே போகிறேன். சப்போர்ட் ஃபைல்ஸில் நம்மளுக்கு Jtagன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, சாஃப்ட்வேருக்குள்ளே Jtagங்கிற ஆப்ஷனுக்குள்ளே உள்ளே போனோம்னா Jtag நிறைய வெர்ஷன், ரிலீஸ்டு வெர்ஷன் எல்லாமே இருக்கும். அதில் கரண்ட் ஃபைல் எதுன்னு பார்த்து நான் இப்போ வச்சுருக்கிறது 3.6.2.0 டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இது இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் கொடுத்தா அப்டேட்டும் ஆகிக்கும். அதே மாதிரி லேட்டஸ்ட் கரண்ட் வேணும்னா 3.6.2.3யும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 2 வழி இருக்குது டவுன்லோட் பண்ணுறதுக்கு. நான் ப்ரௌசரை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே, நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர் மோடில் டவுன்லோட் ஆகும். 4 மோட் இருக்குது ஆக்சுவலாக. ஷெல் வழியாக டவுன்லோட் பண்ணுறது, ப்ரௌசரு, டோரண்ட்டு அண்டு டோரண்ட் வயா ப்ரௌசரு. உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அது வழியாக பண்ணிக்கிங்க. ஓகே, இது ஒரு பக்கம் டவுன்லோட் ஆகட்டும். இதை அப்டேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இந்த வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிச்சிட்றேன். ஓகே, இதுக்கு அடுத்தது டேரெக்டாக செட்டப் இன்ஸ்டாலேஷன் தான். நெக்ஸ்ட் எஸ் கொடுத்துட்டேன். ஓகே, அக்ரிமெண்ட் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் தான். உங்களுக்கு இதில் எதுவும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல். இது எல்லாமே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது ஓகே, கிட்டத்தட்ட முடிய போகுது. இது இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி Jtag டூல், Jtag SPI ஃப்ளாஷர் டூல் 2 டூல் வந்துருக்குது. அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ் கேட்குது. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே,
ரெக்கமெண்டட் ஜெட்டாக் யூஎஸ்பி இது எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டர்ன் ஆஃப் பண்ணிடுறோம். எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு நான் வெப்பேஜை நான் வந்து இப்போ ஸ்கிப் பண்ணிக்கிறேன், எனக்கு வேண்டியதில்லை. ஃபினிஷ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு லேட்டஸ்ட் டிரைவர்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. வேறு எதுவும் இல்லை, ஆல்ரெடி இருக்கிறதுக்கும் சர்வருக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் டிரைவர்ஸாக உங்களுக்கு சிஸ்டத்தை ரெடி பண்ணி கொடுத்துருது. எஸ், ஃபினிஷ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இந்த இன்ஸ்டலேஷன் நார்மல் பேசிக் இன்ஸ்டலேஷன்லாம் வரும், ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டிஸ் எதுவும் இருக்காது. ஓகே, ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்த டிரைவர் கேட்குது, எஸ் கொடுத்துட்றேன். ஃபினிஷ். எஸ், ஃபினிஷ்ட். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக எப்படி Jtag ப்ளஸ்னுடைய கிளாசிக் சூட்டை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். சேம் இதே மாதிரி நம்ம சேனலில் டெக்னிக்கல் அப்டேட்ஸ் ரெகுலராக வரப்போகுது. ஸ்டே டியூன் வித் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.